அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் நடிகர் தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கின்ற நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தனுஷ் ராஜ்கிரண் நடித்த பவர் பாண்டி படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து தனுஷ் கடைசியாக இயக்கி நடித்த ராயன் படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. தனுஷ் இயக்கத்தில் 3வது திரைப்படமாக இந்த படம் வெளியாகி இருக்கின்றது. இந்த படத்தின் மூலம் தனுஷின் சகோதரி மகன் பவிஷ் கதாநாயகனாக அறிமுகமாகி இருக்கின்றார். அனிகா சுரேந்தர், பிரியா பிரகாஷ் வாரியார், ரம்யா ரங்கநாதன், சரத்குமார், ஆடுகளம் நரேன், சரண்யா பொன்வண்ணன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. பிரியங்கா மோகன் மற்றும் ஜிவி பிரகாஷ் சிறப்பு தோற்றத்தில் வருகிறார்கள். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாயகன் பிரபு காதல் தோல்வியில் காதலியின் நினைவாக திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வருகின்றார். அவரை இதிலிருந்து வெளியே கொண்டு வர ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கிறார்கள் அவரது பெற்றோர்கள். அரைமனதாக பெண் பார்க்க செல்லும் பிரபு பெண்ணாக இருப்பது தனது ஸ்கூல்மேட் பிரியா பிரகாஷ் வாரியார். இருவரும் கொஞ்ச நாள் பழகி பேசி பின் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா என்கின்ற முடிவுக்கு வர திட்டமிடுகிறார்கள். சரியாக பிரியா திருமணத்திற்கு ஓகே சொல்ல இருக்கும் நேரத்தில் பிரபுவின் எக்ஸ் லவர் நிலாவின் திருமண பத்திரிகை பிரபுவுக்கு வந்து சேர்கின்றது. அந்த கல்யாண பத்திரிகையை பிரபு கல்யாணம் பண்ணிக்கொள்ள இருக்கும் பெண்ணிடம் காட்டுகின்றார். அவள் அவனின் காதல் பற்றி கேட்க அவளிடம் தனது காதல் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கின்றார் பிரபு. ஃப்ளாஷ்பேக்கில் செஃப்பாக வேண்டும் என்கின்ற கனவில் படிக்கும் பிரபுவும் பெரிய பணக்கார வீட்டு பெண்ணான நிலாவும் தன் நண்பனின் நிகழ்ச்சியில் சந்தித்து கொள்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியில் நாயகன் செஃப்பாக இருக்க நாயகிக்கு சமைத்து கொடுத்து நாயகியை இம்ப்ரெஸ் செய்கின்றார். அதன் பிறகு இருவருக்கும் காதல் ஏற்படுகின்றது. பிரபுவின் வீட்டில் கிரீன் சிக்னல் தருகின்றார்கள். ஆனால் நிலாவின் அப்பாவாக வரும் சரத்குமார் ரெட் சிக்னல் போடுகின்றார். கதாநாயகி பிரபுவை மணந்தே தீர வேண்டும் என்று அடம்பிடிக்க சரத்குமார் ஒரு கண்டிஷன் போடுகின்றார். அந்த கண்டிஷன் என்ன? அந்த கண்டிஷனை பிரபு ஏற்று நிலாவை மணந்தாரா இல்லையா? பிரபு தனது வீட்டில் பார்த்த கிளாஸ்மேட் பெண்ணையே திருமணம் செய்து கொண்டாரா என்பதே இந்த படத்தின் மீத கதை. கதாநாயகனாக பவிஷ். ஆள் தோற்றமும் அழகும் அவரை சினிமாவில் கதாநாயகனாக நிலைநிறுத்தும். நன்றாக நடனமாடி நடிக்கவும் செய்திருக்கின்றார். அனிகா சுரேந்தர் கதாநாயகியாக சிறப்பாக நடித்துள்ளார். மேத்யூ தாமஸ் காமெடியனாக முயற்சி செய்து தன்னைத்தானே டேமேஜ் செய்து கொள்கின்றார். வெட்டிங் பிளானராக வரும் ரம்யா ரங்கநாதன் நடிப்பும் அருமை. பிரியா பிரகாஷ் வாரியார், ரம்யா ரங்கநாதன், ஆடுகளம் நரேன், சரண்யா பொன்வண்ணன், சரத்குமார் என இதில் நடித்திருக்கும் அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். பிரியங்கா மோகன் ஒரு பாடலுக்கு வந்தும் ஜிவி பிரகாஷ் சிறப்பு தோற்றத்தில் வந்தும் நம்மை ரசிக்க வைக்கின்றார்கள். ஜிவி பிரகாஷின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள் சிறப்பு. ஒளிப்பதிவு அருமை. எடுத்த எடுப்பிலேயே லவ் ஃபெயிலியர் சாங், நான் சிங் காமெடி, சம்பிரதாயத்துக்கு நகரும் காட்சி என செம கடுப்படிக்கின்றது படம். சரி, ஃப்ளாஷ்பேக் ஆவது புதுசாக இருக்கும் என்று பார்த்தால் அதுவும் போர். 2ஆம் பாதி கொஞ்சம் ரசிக்க வைத்திருக்கின்றார் இயக்குனர் தனுஷ். எதிர்பார்த்து சென்றால் ஏமாற்றம் வரும். தனுஷ் வழக்கமான காதல் கதையை ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக சொல்லியிருக்க வேண்டாமா? எனிவே, இன்றைய காதலர்களுக்கு பிடிக்கும் படமாக கொடுத்துள்ள இயக்குனர் தனுஷுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.